ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆயுதம் அறிவோம். பென்டகானின் சமீபத்திய அறிக்கை சொல்வது என்னன்னா, இந்தியா மற்றும் சைனாக்கு இடையே வருங்காலத்தில் இந்த அருணாச்சல் பிரதேசை மையப்படுத்தி மிகப்பெரிய மோதல் போக்கு உருவாக போகுது அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. அடிப்படை ஆதாரமாக அவங்க வைக்கக்கூடியது சீனாவின் கிரேட் ரெஜுவனேஷன் ஆஃப் சைனா அப்படிங்கிறது தான். அது என்ன கிரேட் ரெஜுவனேஷன் ஆஃப் சைனா? அருணாச்சல் பிரதேஷ் தான் இந்தியாவுக்கும் சைனாக்கும் ஃபிளாஷிங் பாயிண்டாக இருக்க போகுதுன்னா, அக்ஷய் ஷின் மற்றும் டிப்சாங் மாதிரியான இடங்கள பிரச்சனை இல்லையா? அங்கே பிரச்சனை தீர்ந்துதா? அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமாக எதற்காக இந்நேரத்தில் அமெரிக்கா இது மாதிரி ஒரு கூற்றை வைக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஆயுதம் அறிவோம். இது ஜியோ பொலிட்டிக்கல் கண்டெக்ஸ்ட். லெட்ஸ் டைவ் இன்டு இட் நண்பர்களே. கிரேட் ரெஜுவனேஷன் ஆஃப் சைனா அப்படிங்கிறது சீனான்னு சொல்கிறத காட்டிலும் சிசிபி, சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டின்னு சொல்லக்கூடிய சிசிபியின் முக்கிய 3 கோர் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுது. அது என்ன கோர் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிசிபி கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும். முக்கியமான கொள்கையில் அவங்களுக்கு காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறதே இருக்காது. எத்தனை வருஷம் அதற்கு ஆனாலும் சரி, அவங்க அதை விட்டு கொடுக்காம அதை பிடிப்பாங்க. இதுதான் அவங்க கோர் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி 3 கோர் இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிசிபியை வலுவாக கட்டமைக்க வேண்டியது. 2வது, சீனாவின் பொருளாதாரத்தை தொடர்ந்து மேம்படுத்த வேண்டியது. 3வது, சீனாவின் நிலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடும். சீனாவின் நிலங்கள் இப்படின்னு சீனா கொண்டாடக்கூடிய சீனாவின் நிலங்கள் அப்படின்னு இப்போ சீனா கொண்டாடக்கூடிய நிலங்களை சீனா மீண்டும் அவங்களுக்குள்ளே இணைத்து சீனாவின் பிராந்தியத்தை வலுப்படுத்துறது, மேம்படுத்துறது. இப்போ இதில் 3வதாக பார்த்தோம் பார்த்தீங்களா, சீனாவின் பிராந்தியத்தை இணைக்கிறது அப்படின்னு. இதுதான் கிரேட் ரெஜுவனேஷன் ஆஃப் சைனீஸ் நேஷன் பை 2049 அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கிரேட் ரெஜுவனேஷனில் அருணாச்சல் பிரதேச மையமாக கொண்டு இந்தியா மற்றும் சீனாவுக்கு வருங்காலத்தில் மிகப்பெரிய சண்டை ஒன்று காத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சீனா எதெல்லாம் அவங்களுடைய பிராந்தியமாக கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, திபெத், தாய்வான், செங்ககோ ஐலாண்ட், சவுத் சைனா சீல இருக்கக்கூடிய மெரிடைம் ஜோன்ஸ், அது கடைசியாக அருணாச்சல் பிரதேஷ். இதெல்லாம் சீனா அவங்க நிலங்களாக கன்சிடர் பண்ணி சீனா கூட அவங்க சேர்த்திக்க விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பென்டகன். இந்த பிராந்தியத்தில் மீண்டும் சைனா தான் கூட சேர்த்திக்கிறதன் மூலியமாக அமெரிக்காவை காட்டிலும் சீனா ஒன்றும் குறைந்த நாடு இல்லை அப்படின்னு சீனா தன்னோட ஹெகுமனியை காட்டுறதுக்காக இந்த ஒரு வேலையை எடுக்கிறாங்க அப்படின்னு பென்டகன் கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் இந்த கிரேட் ரெஜுவனேஷனை பற்றி சீனாவோ இல்லை சிசிபியோ அதிகாரப்பூர்வமாக இதெல்லாம் கிரேட் ரெஜுவனேட் நாங்கள் பண்ணுவோம், இதெல்லாம் எங்களுக்கு தேவையான பிராந்தியங்கள் அப்படின்னு சொல்லலை. இந்த அருணாச்சல் பிரதேசெல்லாம் சீனாவின் பிராந்தியம் அப்படிங்கிறது வரலாற்றுலேயே இல்லை. அவங்களாம் ஒரு பேரை கொண்டு வரலாற்றை திருத்தி இது மாதிரி எங்களுடைய இடம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ சீனா அதிகாரப்பூர்வமாக இதெல்லாம் எங்களுடைய நிலங்கள், இதை நாங்கள் ரீக்ளைம் பண்ணுவோம், இது மீண்டும் சீனா கூடயே நாங்கள் சேர்த்திப்போம் அப்படின்னு எந்த ஒரு அறிவிப்பும் கொடுக்கல. பட் பென்டகன் இது மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பென்டகன் இப்போ முக்கியமாக இந்த அருணாச்சல் பிரதேஷ் கொண்டு இந்தியாவுக்கு சொல்கிறது என்னன்னா, இன்றைக்கி வேணால் சீனா எல்ஏசி பார்டர்லேருந்து அவங்களுடைய படைகளை மீண்டும் பேக் டு கல்வான் பொசிஷனுக்கு கொண்டு போயிருக்கலாம், நீங்களும் கொண்டு போயிருக்கலாம். இதனால் அங்கே ஒரு பிராந்திய நிலைத்தன்மை வந்துச்சு, அவங்க 2 பேர்ட்டு இருக்கிற டென்ஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னு அர்த்தம் இல்லை. இன்றைக்கி அவங்க முன்னாடி சிரிச்சிட்டு இருக்கக்கூடிய சைனா அந்த சிரிப்புக்கு பின்னாடி அமைதியாக அவங்களுடைய படையை வலுப்படுத்திக்கிட்டு இருக்கிறான், உங்களுக்கு எதிராக அப்கிரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். என்றைக்காவது ஒரு நாள் மீண்டும் அதே எல்லையில் உங்களுக்கு எதிராக அவன் படையை நிறுத்துவான். அன்றைக்கி இந்த அமெரிக்கா தான் உங்களுக்காக வந்து நிற்கும். ஸோ டெம்பரரி ரிலேஷன்ஷிப்பை நோக்கி போகாதீங்க இந்தியா, என்றைக்காக இருந்தாலும் நாங்கள் தான் உங்களுக்கு அப்படின்னு இப்போ பென்டகன் இந்த ஒரு அறிவிப்பு மூலியமாக சொல்ல வருது இந்தியாவிற்கு. இப்போ நம்ம எல்லாருக்கும் கேள்வி வரலாம், அருணாச்சல் பிரதேஷ் அப்படிங்கிறது காலங்காலமாக இந்தியா மற்றும் சீனாக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனை தான். ஆனால் இந்த வருஷம் ஏன் பென்டகன் இதை ஒரு அறிவிப்பாக கொடுத்துருக்காங்க, வார்னிங்காக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற கேள்வி நமக்கு எல்லாருக்குமே வரலாம். இதற்கு வர ஒன்றுமே காரணம் இல்லை, RIC தான். ட்ரம்ப் 2.0 இந்தியா மற்றும் அமெரிக்காவுக்கு உறவு அப்படிங்கிறது ரெசிப்ரோக்கல் டேரிஃப் மற்றும் ட்ரேட் பேரியர்ஸ் காரணமாக ரொம்ப மோதல் போக்கில் போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப் அண்ட் ட்ரேட் பேரியர்ஸ் இதை நவுத்தி வச்சுட்டு பார்த்தோம்னா அமெரிக்கா மற்றும் இந்திய உறவில் வேற எந்த பெரிய முரண்களும் இருக்கிற மாதிரி இருக்காது. ஜஸ்ட் ஒரு பிஸ்னஸ் டீலிங் தான் இந்த அளவுக்கு முரணாக இருக்குது. ஆனால் இந்த பிஸ்னஸ் டீலிங் தான் R கொடியும் C கொடியும் ஐயை போய் சேர்த்துது. இந்த RIC அமெரிக்காவுக்கு எவ்வளோ பெரிய ஆபத்தானது அப்படின்னு அமெரிக்காவுக்கு நல்லாவே தெரியும். அதை உணர்ந்த காரணத்தினால தான் இப்போ அருணாச்சல் பிரதேசை கொண்டு இந்தியாவிற்கு வார்னிங்காக அதோட வரலாற்றை திருப்பி கூடுறாங்க பென்டகன். வரலாறா? என்ன வரலாறு அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம அடுத்து போகலாம். இந்தியாவின் ஈஸ்டர்ன் பார்டரில் அருணாச்சல் பிரதேஷ், நார்த் பார்டரில் அக்ஷய் சின் அப்படிங்கிறது காலங்காலமாக இருந்துகிட்டு இருக்கிற பிரச்சனை தான். அக்ஷய் சின் மற்றும் இந்த அருணாச்சல் பிரதேஷ் அப்படிங்கிறது இந்தியாவின் ஒரு பகுதியாக தான் இருந்துகிட்டு இருந்தது. இப்போ அது டிஸ்பியூட்டாக இருக்குது. பட் இந்தியாவின் ஒரு பகுதியாக தான் அது இருந்தது. ஆனால் இந்த அக்ஷய் சின்னில் G219 அப்படிங்கிற ஒரு ஹைவே சீனா உருவாக்கிட்டு இருந்தாங்க, டனல்லாம் கொண்டு.
அந்த ஹைவே சீனாவின் பல எல்லையோர கிராமங்களை இணைக்கும் காரணத்தினால சீனாவுக்கு அது முக்கியமான இடமா இருந்தது. இதன் விளைவாக 1959 அப்ப இருந்த ஜோ என்லை அவர் இந்தியா கூட ஒரு டீலிங்க்கு வராரு. இது மாதிரி அருணாச்சல் பிரதேஷ் மற்றும் அக்ஷிச்சின்ல 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கு. எனக்கு அக்ஷிச்சின் தேவை, நான் அக்ஷிச்சினை எடுத்துக்கிறேன், பதிலுக்கு அருணாச்சல் பிரதேஷ் நான் உன்கிட்டே விட்டு கொடுத்துட்றேன், இந்த டெரிட்டரி ஸ்வாப்புக்கு நீ ஒத்துக்கிறீன்னா ஓகே கமான் லெட்ஸ் மேக் ஏ டீல். அப்போ இருந்த ஜோஹு என்லை இந்தியாவின் ஜவஹர்லால் நேரு கவர்மெண்ட் கிட்ட டீலிங் பேச வராரு. பட் ஜவஹர்லால் நேரு நோ அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே நோவா. 1960 சீனா அவங்களுடைய ஃபோர்ஸை கொண்டு அக்ஷிச்சினை வலுக்கட்டாயமாக அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு போகிறாங்க. என்னதான் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு போனாலும் அப்போ இருந்த உலக மேஜை அதை சீனாவின் பகுதியாக கன்சிடர் பண்ணலை. அது ஒரு டிஸ்பியூட் ஏரியா, டெரிட்டரி சீனாவுக்கு போகலை அப்படின்னு அவங்க அதை டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ மேப்பில் அது டிஸ்பியூட் ஏரியா அப்படின்னு தான் சொல்லப்பட்டது. சீனாவின் பகுதியோ இல்லை இந்தியாவின் பகுதியோ அப்படின்னு அது போகலை. பட் அதற்கு முன்னாடி அது இந்தியாவின் பகுதியாக தான் இருந்தது. இதே தான் அருணாச்சல் பிரதேஷுக்கும். ஓகே, இது மாதிரி டிஸ்பியூட் ஏரியாவாக இருக்குது. அதை தொடர்ந்து பல காலங்கள் அப்படியே ஓட்டுறாங்க. அதற்கு பிறகு எப்போ 1980க்கு வராங்க. 1980 டெக் ஜியோபிங் அப்படிங்கிறவர் மீண்டும் இந்தியாவுடன் அந்த டெரிட்டரி ஸ்வாப்புக்கு டீல் பேசுகிறாரு. அப்போ இருந்த இந்திரா காந்தி ஆட்சியானது அப்பயும் நோ சொல்கிறாங்க. சரி, இதற்கு மேலே இந்தியா கூட இந்த டெரிட்டரி ஸ்வாப் பற்றி பேசுகிறதுல எந்த பிரயோஜனமுமே இல்லை, இந்தியா அதற்கு ரெடியாக இல்லை அப்படின்னு சீனா அப்படியே அமைதியாக போகிறாங்கன்னா கரை வச்சுட்டு போகிறாங்க. எப்போயா இருந்தாலும் இந்த டெரிட்டரி நமக்கு தான், அக்ஷய்சின் மட்டும் இல்லை, அக்ஷய்சின்னு நம்ம எடுத்துக்கணும், அருணாச்சல் பிரதேஷும் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சீனா கரை வைக்கிறாங்க. அந்த கரை தான் இப்போ வர தொடர்ந்து போய்கிட்டு இருக்குது பிரச்சனையாக. இப்போ உங்களுக்கு இந்த ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதற்காக கிரேட்டர் ரெஜுனேஷனில் அருணாச்சல் பிரதேஷ் உள்ளே வந்திருக்கு, இதை ஏன் மீண்டும் வரலாறாக அமெரிக்காவின் பென்டகன் இப்போ இந்தியாவுக்கு இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான். ஓகே, இப்போ சீனா மீது இது மாதிரி ஒரு கிளைம் வைக்கப்படுது. சீனா கிரேட் ரெஜுனேஷனுக்கு இந்தியா கூட தயாராக இருக்கிறாங்க, பின்னாடி உங்களுக்கு ஒரு சம்பவம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது இப்போ இந்தியா கூட நல்ல உறவை விரும்பும் சீனா அமைதியாக இருந்தால் அதற்கு ஆமாம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தமாக போயிடும் இல்லையா. சீனா அந்த இடத்துல டினே பண்ணுறாங்க. சீனாவின் ஃபாரின் மினிஸ்டர் லின் ஜியான் ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு. இது இந்தியாவுக்கு மட்டும் அறிவிப்பு இல்லை, எந்தெந்த பகுதிகளை சீனா ஆக்கிரமிக்க போகுதுன்னு பென்டகன் சொன்னாங்களோ அந்த நாடுகளுக்கு எல்லாருக்குமே ஒரு பொதுவான அறிவிப்பாக இது போகுது. சீனாவுடனான மற்ற நாடுகளின் உறவு முறிக்கும் வகையில், கோல் முட்டும் வகையில் அமெரிக்காவின் பென்டகன் இது மாதிரியான ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. கிரேட் ரெஜுனேஷன் 2049 அப்படிங்கிறது இப்போதைக்கு எதுவுமே இல்லை, நாங்கள் எங்களுடைய நட்பு நாடுகளுடன் இணைந்து செயல்பட தான் விரும்புகிறோம் சீனாவின் சார்பாக லியான் சொல்லியிருக்கிறாரு. பட் இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணிங்கன்னா கிரேட் ரெஜுனேஷன் அப்படிங்கிறது ஒன்று இல்லை, இந்த பகுதிகளை நாங்கள் பிடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லலை, இப்போதைக்கு இல்லை, எங்களுடைய நட்பு நாடுகளுடன் நாங்கள் சுமூகமாக போக விரும்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. அக்டோபர் 2024 அந்த காலகட்டங்களிலே இந்த பார்டர் டிஸ்பியூட் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சரி செய்யப்பட ஆரம்பிச்சிருச்சு. ப்ரீ கல்வான் போஸ்ட்டுக்கு 2 நாட்டு மிலிட்டரியும் போயிட்டாங்க. அதை தொடர்ந்து தான் இப்போ எஸ்சிஓ மாநாட்டில் மோடி, புட்டின் மற்றும் ஜி எல்லாமே சந்தித்து பேசிக்கிட்டாங்க. முக்கியமாக மோடி ஜியுடன் பேசினதுக்கு எல்லாமே இந்த ப்ரீ கல்வான் ஸ்டேட்டுக்கு சீனா ஒத்துக்கிட்டதுன்னு காரணம் தான். ஸோ இப்போ அந்த இடத்துல, அதாவது இந்த அக்ஷய்சின், கல்வான் வேலி அது மாதிரியான இடங்களை ப்ரீ 2020 ஸ்டேட் அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ் செய்யப்பட்டுருச்சு. அப்போ டிஸ்பியூட் இப்போ இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா சமீபத்தில் ஒரு நிகழ்வு நடந்திருக்கும். இந்தியாவின் அருணாச்சல் பிரதேசை சேர்ந்த ஒரு இந்திய சிட்டிசன் டிரான்சிட் மூலியமாக ஷாங்காய்க்கு போனார். அப்போ ஷாங்காய்க்கு போகும்போது நீ எதற்கு இந்தியன் பாஸ்போர்ட்டை வச்சிருக்கிற, நீ சீனாவை சேர்ந்தவன், அருணாச்சல் பிரதேஷ் சீனாவை சேர்ந்தது, அப்போ நீ சீனாவின் பாஸ்போர்ட்டை தானே வச்சிருக்கணும் அப்படின்னு அங்கே இருக்கும் ஊழியர்கள் அவங்கள துன்புறுத்தினாங்க. இந்த செய்தி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஸோ என்னதான் கவர்மெண்ட் இது மாதிரி இப்போதைக்கு எந்த பேச்சு எடுக்கலினாலும் அங்கே இருக்கும் ஒவ்வொரு சீனர்கள் மனசுலையும் அருணாச்சல் பிரதேஷ் அப்படிங்கிறது சீனாவின் ஜாங்னான் தான், கண்டிப்பாக அது சீனா ரீக்ளைம் பண்ணணும் அப்படிங்கிற ஒன்று அவங்க மனசில் ஊறி இருக்கு. இதற்கு விதை போட்டது சீனாவின் அரசாங்கம் தான், அதை மறுக்க முடியாது. ஸோ சீனா மனசுலையும் சரி, சீனர்களின் மனசுலையும் சரி, அருணாச்சல் பிரதேஷ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, அது ஜாங்னான், சீனாவை சேர்ந்த ஜாங்னான், இந்தியா கிட்ட அது இருக்கு அப்படின்னு தான் அவங்க எல்லாமே நினச்சிட்டு இருக்கிறாங்க. அட் த பாட்டம் லைன், கிரேட் ரெஜுனேஷன் ஆஃப் சைனாவில் அருணாச்சல் பிரதேஷ் அப்படிங்கிறது இப்போதைக்கு இல்லை அப்படின்னாலும் எப்போதாவது ஒரு நாள் அது கிரேட் ரெஜுனேஷனுக்காக சைனா ட்ரை பண்ணுவாங்க, அதை மீண்டும் ரீக்ளைம் பண்ணுறதுக்கு சைனா ட்ரை பண்ணுவாங்க. இப்போதைய புவிசார் சூழல் அப்படிங்கிறது இந்தியா மேலே கை வைக்க முடியாத நிலையில் சீனா இருக்குது. ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணியிருப்பது தைவானை. ஆனால் இந்த இடத்துல ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணது அப்படிங்கிறது பென்டகான் தான். பெருக்கும் சூழலை பயன்படுத்தி இந்தியாவை தனக்கு சாதகமாக கூட்டிக்க விரும்புகிறாங்க. அந்த நடவடிக்கையின் ஒரு வெளிப்பாடாக தான் இந்த பென்டகனின் புதிய அறிவிப்பு. அருணாச்சல் பிரதேஷ் இந்தியா மற்றும் சைனாக்கு இடையே உள்ள ஒரு ஃப்ளாஷ் பாயிண்ட் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஒரு சின்ன விஷயந்தான், ஆனால் அதற்கு பின்னாடி இவ்வளோ பெரிய வரலாறு இருக்குது. அந்த வரலாறு அமெரிக்கா எவ்வளோ ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சிருக்கிறீங்க. ஸோ இதை பற்றின உங்களின் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதனால தான் நான் கேட்டிருந்தேன் இன்னைக்கு காலையில்
அருணாச்சல் பிரதேஷ் அப்படிங்கிறது இந்தியாவின் இடமா சீனாவின் இடமா அப்படிங்கிறத. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பெட்டியில் நீங்கள் போடுங்க. இது போன்ற பல காணொலிகளை சுவாரஸ்யமாகவும் இன்டெப்த்தாகவும் தெரிந்து கொள்றதுக்கு ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். Until it's signing off from ஆயுதம் அறிவோம் and stay tuned for next video. நன்றி, வணக்கம்.